ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ எல்லா டிஎன்பிசி தேர்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை சம்மந்தமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது சம்மந்தமான சில முக்கியமான தகவல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தொகை, முதல் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1872. சரிங்களா? முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ல நம்ம இந்தியாவில் எடுத்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ல. சரிங்களா? யாரோட காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பிரபு. ஸோ நெறைய உள்ளாட்சி சம்மந்தமா கொண்டு வந்திருப்பார் இல்லையா? அவர் காலத்தில் தான் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை 1881. சரிங்களா? அதற்கப்புறம் 2011 நம்ம புக்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் மேக்ஸிமம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்து தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 15வது மக்கள் தொகை. சரியா? ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதும் ஒரு தீம் ஒண்ணு குடுப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்போட தீம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமது சென்சஸ் நமது எதிர்காலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்வி இது ஏன் இப்ப இவ்வளவு முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு வெளியீட்டை விட்டிருக்கு. சரிங்களா? யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ 2011க்கு அப்புறம் 2021ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். ஆனா கோவிட் டைம் அப்படின்றதுனால அப்ப அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. அது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாங்க. எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2026 அக்டோபர் 1ல இந்த மேல இருக்கு இல்லையா, வடக்கு மலையை சார்ந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ஜம்மு, காஷ்மீர், உத்தரகாண்ட், லடாக், அங்கெல்லாம் பனிப்பொழிவு அதிகமா இருக்குன்றனால அங்க 2026 அக்டோபர் 1லயே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாநிலங்களை தவிர இந்தியாவோட மற்ற மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1 மையமாக கொண்டு 2027ல தொடங்குறாங்க. சரிங்களா? அது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கும்? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா 1952ல மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வெளியிடுது. இந்த மாதிரி மக்கள் தொகை கொள்கையை முதல்ல வெளியிட்ட நாடு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமது இந்தியா தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான நிறைய கொள்கைகள் போடப்பட்டுச்சு. 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை நாள், உலக மக்கள் தொகை நாள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ.